ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதிய இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, இங்கிலாந்து ஸ்குவாடுக்கும் அப்புறம் சாம்பியன் ட்ராஃபி விளையாட போகிறதுக்கான இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. ஒரு முக்கிய வீரர் விலகி இருக்காரு. அது யார்? அது இல்லாமல் ஒரு முக்கிய வீரர் கம்பேக் வேறு கொடுத்துருக்காரு. அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ 5 T20 தொடர் விளையாட போகுது. இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக 3 ODI விளையாட போகிறாங்க. அதுக்கு அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுது. கண்டிப்பாக எல்லாருமே ஆவலாக இருக்காங்க. ஒரு நல்ல ட்ரீட் காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து எதிரான ODI ஸ்குவாடில் நம்ம முகமது ஷமி வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு. அவர் மட்டும் இல்லைங்க, வழக்கம் போல் ரோஹித் சர்மா கேப்டன், கில்லு, அப்புறம் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்தீப் சிங், அப்புறம் நம்ம முகமது ஷமி, சிராஜி எல்லாரும் விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பும்ராக்கு இந்த ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 5 மேட்ச் கொண்ட T20 ஓய்வு, ODIலையும் ஓய்வு. அவர் டேரெக்டாக சாம்பியன் ட்ராஃபியில் விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா செம லோடு இல்லைங்க போலிங். இங்கே ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு ஆளாக கஷ்டப்பட்டார். கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஓய்வு கொடுத்தாகணும். அதனால தான் அது இல்லாமல் பேக்கில் இன்ஜுரி வேறு இருக்கு அவருக்கு. அதனால் அவருக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காருங்க. செம இதுவாக இருக்குது. ஏன்னா ODI ஸ்குவாடு கன்ஃபார்மாக அவர் விளையாட போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 5 T20 விளையாட மாட்டார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த 3 ODI இங்கிலாந்து அன்றைக்கி ஆப்போசிட்டாக 3 ODIயில் கன்ஃபார்ம் விளையாட போகிறாரு. கம்பேக் கொடுக்க போகிறாருங்க. ஏன்னா முகமது ஷமி ஹெல்ப் இருந்தால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவிலே இந்தியா ஜெயிச்சிருக்கோம். அவர் வந்திருக்குது ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்சர் பட்டேல் எல்லாருமே ஃபுல் டீமாக இப்போ களம் இறங்க போகிறாங்க இங்கிலாந்து ஸ்குவாடில். ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி வருதில்ல, அதுக்கு முன்னே ஒரு ஃபுல் டீமை வச்சு விளையாடினா மட்டும்தான் முடியும். அதனால் இந்திய அணி நல்ல ஒரு வலுவான அணியாக தாங்க இருக்காங்க. நிறைய அணி பார்த்து இந்திய அணி பார்த்து பயப்படுறாங்க. என்னப்பா இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் போலிங் லைனை பெற்றுக்குங்களேன். முகமது ஷமி இருக்கார், பும்ரா, சிராஜ் எல்லாம் ஹர்தீப் சிங் சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டு காம்பினேஷன் ஒன்றுன்னு சொல்லிட்டு 3 ஃபாஸ்ட் பவுலரு. ஆல்ரவுண்டரிங் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் இருக்கார், ஹர்திக் பாண்டியா அந்த லோக்கல் மேட்ச்சில் சரியான ஃபார்மில் இருக்காருங்க. பவுலிங், ஃபீல்டிங், பேட்டிங்னு சொல்லிட்டு கலக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் பேட்டிங் தான் ஸ்டார்டிங். நம்மளது கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டாக இருக்காங்க. ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், நம்ம விராட் கோலியாக இருக்கட்டும், எல்லாம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. ஆனால் ODIன்னு வந்து அது டிஃப்ரெண்ட்டுங்க. டெஸ்ட்டு மேட்ச் வேறு. டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியன் கண்டிஷன், ஃபாஸ்ட் பவுலிங் அது வேறு. ஆனால் ODIன்னு வரும்போது வேறு தான். கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு ஃபார்முக்கு வருவாங்க. ஓப்பனிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஷமி வந்திருக்குது உண்மையாக நல்லது. ஏன்னா இந்திய அணிக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், வெற்றிக்கான ஒரு இது. நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபியில் நம்ம இருக்கோம், நியூசிலாந்து இருக்காங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த 4 அணிகள் நம்ம போலில் இருக்குது. இன்னொரு போலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு அது ஒரு போல் தனியாக இருக்குது. கண்டிப்பாக நம்மதில் வந்து இது 3ல் 2 ஜெயிச்சா நம்ம பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிடுவோம். இதுதான் இருக்கிற ஷெடியூல். கண்டிப்பாக இந்திய அணி நல்லா இருக்குங்க ஸ்குவாடு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்திய அணி ஸ்குவாடு குறித்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.